அட ஏஞ்சல் ஒண்ணு பறந்து வருது. நான் என்ன கனவு காண்றேனா? எல்லாரும் இங்க பாருங்க. ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் மக்களே. நான் தூதர்களின் தூதன், தேவ தூதன். கடவுள் உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. உங்களுக்கு பரிசு கொடுக்கத்தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. இதே மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா உங்களையும் அவர் நிச்சயமா சந்தோஷமா வச்சுப்பாரு. வாவ், என்னப்பா இது? ஒருவேளை இது ஏலியனா இருக்குமோ? வாங்கப்பா சிவா கிட்ட சொல்லிடலாம். சிவா சீக்கிரமா வாயே, நீ நம்பவே மாட்ட. நம்ம வேதாஸ் நகருக்கு ஒரு ஏஞ்சல் வந்திருக்கு. சீக்கிரமா வா. பின்னாடி பார்த்து சைக்கிள் ஓட்ட கூடாது, முன்னாடி பார்த்து ஓட்டணும். சிவா, சிவா சீக்கிரமா வா. நாங்க 2 பேரும் ஒன்னதான் தேடிக்கிட்டு வந்தோம். அப்படி என்ன அவசரம்? நீங்க போன் பண்ணிருக்கலாமே. ஓ, அப்படி ஒரு வழி இருக்குதுல, மறந்துட்டப்பா. சரி சரி சீக்கிரம் வா, ஒரு ஏஞ்சல் வந்திருக்குது அங்க. கடவுள் உங்க எல்லாருக்கும் ஒரு பரிசை கொடுத்துட்டு வர சொன்னாரு. சந்தோஷமா இருங்க. நல்லது பண்ண உங்களுக்கு நிச்சயமா பரிசு கிடைச்சே ஆகணும் இல்லையா? பறக்கிற தேவ தூதனா? நிச்சயமா இது டுபாக்கூராதான் இருக்கணும். எதுக்கு வந்திருக்காருன்னு புரியலையே. இங்க என்ன நடக்குது? என்னோட ஏரியாவுல தேவ தூதரா? அது எப்படி எப்படி? இங்க பாருங்க தேவ தூதரே, சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டீங்க. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? சார், ஐயா, தேவதூதரே, நிறைய பணம் கொடுங்க, நிறைய பணம் கொடுங்க. பணம் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே, கொடுங்க. கடவுள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க சொன்னாரோ அதைத்தான் நானும் கொடுத்திருக்கேன். தேவதூதரே, எங்களுக்குன்னு ஒரு வரம் கொடுங்கல. இப்ப எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே டபுள் ஆக்கி கொடுங்கல. ப்ளீஸ் டபுள் ஆக்கி கொடுங்க ஏஞ்சல். சரி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அதனால நாளைக்கு உங்க வீட்ல எவ்வளவு பணம், காசு, நகை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்து இங்க வைங்க. அத நான் உங்களுக்கு பல மடங்கா மாத்தி உங்களுக்கே தரேன். தேவதூதர் வாழ்க! தேவதூதர் வாழ்க! தேவதூதர் வாழ்க! தேவதூதர் வாழ்க! எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வாங்க, இந்த ஆளை உடனே ஃபாலோ பண்ணி ஆகணும். பாஸ், உங்க பின்னாடி ஒரு பையன் சைக்கிள் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரான். பார்த்து உஷாரா இருங்க. ஓ, இவன் ஒண்ணும் சாதாரண பையன் கிடையாது. ஆனா சின்ன பையன் சின்ன பையனாவில நடந்துக்கணும். நான் யாருன்னு இப்ப இவனுக்கு காட்டுறேன்.
என்ன ஏன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சின்ன பையல? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேரெல்லாம் நல்லதான் இருக்கு, ஆனா நீ பண்றதுதான் எதுவுமே சரியில்லை. இனிமேல் உன்னோட பேரை யாருமே கூப்பிட மாட்டாங்க. பாய் பாய் சிவா. சிவா, நாளைக்கு அந்த தேவதூதர் திரும்ப வரேன்னு சொல்லிருக்காரு. நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியாப்பா? எங்க வீட்ல இருந்து நான் பெரிய பேக் எடுத்துட்டு வர போறேன்பா. அவர் போடுற சாக்லேட்ட என் பேக்ல வச்சு கொண்டு போவேன். நான் எங்க அம்மாவோட ஜுவல்லரி எல்லாம் எடுத்துட்டு வருவேன். அது அப்படியே 100 மடங்காக்கி வீட்டுக்கு கொண்டு போவேனே. அம்மாவை சந்தோஷப்படுவாங்க. என் லைஃப்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏஞ்சல பாக்குறேன். இஸ் சோ கியூட். எனக்கு என்னமோ அவன் போலி மாதிரி தெரியறான். அவன் டுபாக்கூர் தான். நாளைக்கு புடிச்சு காட்டுறேன் பாரு. நான் லட்டு சிங் சார் கிட்ட ரோப் கன் கொண்டு வர சொல்லிருக்கேன். ரோப் கன்னா? அது என்னது? நாளைக்கு பாப்ப. தலைவா, நண்பர்களே, இனி நமக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான். காசு பணம் எல்லாம் நமக்கு, ஏமாற்றம் எல்லாம் மக்களுக்கு. நாளைக்கு நம்ம வெதா சிட்டி மக்களோட காசு பணம் நகை எல்லாத்தையும் திருட போறோம். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி எல்லாரும் நம்ம பழைய இடத்துலயே மீட் பண்ணலாம். லெட்ஸ் ஹேவ் பார்ட்டி. ஏய், ஹஹா, ஏய். தேவதூதர் வந்துட்டாரு. தேவதூதர் வந்துட்டாரு. எங்க தேவதூதரே, எங்க காசு பணம் நகை எல்லாத்தையுமே 100 மடங்கு ஆக்கி காட்டுங்க. எனது அருமை மக்களே, கடவுள் உங்களை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. கடவுள் கிட்ட நான் போய் கேட்டேன், நீங்க குடுக்கற காசு பணம் நகை எல்லாத்தையும் நான் 100 மடங்கா அப்படியே மாத்தி கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 100 மடங்கு வேண்டாம், 200 மடங்கா கூடுன்னு என்கிட்ட சொன்னாரு. வேதாஸ் கிராமத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாரு. எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப நன்றி. சார் வாங்க சார், ஜம்பி.
இவன் கடவுளுக்கு எதிரானவன். இவனை சும்மாவே விடக்கூடாது. ஐயா தேவதூதரே, நீங்க யாரு என்னங்கறத இப்ப எல்லாரும் முன்னாடியும் காட்ட போறேன் பாருங்க. டேய் தம்பி, உங்க ஊர் மக்களை வச்சு உன்னை நான் காலி பண்ணல. நான் என் பேரையே மாத்திக்கிறேன்டா. பீம் சிங், பிளான் பி ரெடி பண்ணு. உங்க கிராமத்தை சேர்ந்த சிவாங்கிற பையன் அந்த கடவுளையே கலங்கப்படுத்திட்டான். அதுக்கு தண்டனை உங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது. கர்ண தேவதூதரே, அவன் பண்ண தப்புக்காக எங்களையும் தண்டிக்கிறீங்க. அப்ப போங்க, அந்த பையனை போய் காலி பண்ணுங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள அந்த பையனை நீங்க அழிக்கலன்னா உங்களுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த கிராமத்தையே நான் அழிச்சிடுவேன். அட என்னப்பா இது, தேவதூதர் இவ்வளவு கோவமா கிளம்புறாரு? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவா பையன் மட்டும்தான். அவனை அடிங்கப்பா. அந்த சிவாவை விடாதீங்க. எல்லாரும் போய் அடிங்க. அந்த சிவாவை அடிங்க. ஆதி, யூனி, சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா காப்பாத்தணும். அந்த சிவாவை கொல்லணும். சிவா, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிவா, இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போகணும். நம்ம ஊர் ஆளுங்க உன்னை தாக்க வராங்க. Escape. பாஸ், சிவா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். வாங்க, ஓடிடலாம். கொழுந்து என்ன பாச்சு? எழுந்திருப்பா. அங்க பாருங்க. ஓடுங்க. நல்லதா போச்சு சிவா. நீ எங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த. இனிமே அவன் இந்த லட்டு சிங்கு கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. லட்டு சிங் சார், அந்த நெருப்பு பந்து எங்க இருந்து வருதோ அங்கதான் அவங்களோட டென்ட்டும் இருக்கணும். அங்க போனா அவங்கள புடிச்சிடலாம். வாங்க சரியா போலாம். சொன்னப்பா. இனி செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். காசு பணம் எல்லாம் நமக்கு, ஏமாற்றம் எல்லாம் மக்களுக்கு. சார் மெதுவா. கான்ஸ்டபிள், Yes, sir. பசங்களை பத்திரமா பாத்துக்க. நானும் சிவாவும் போய் ஒரு கலக்கிட்டு வர்றோம். விஷயம் என்னன்னா அதேதான். ஆனா பாய்ஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எங்க போனாரு உங்களோட தேவ தூதரு? அந்த தூதரை பிடிக்கிறதுக்கு சிவா வந்திருக்கான்னு சொல்லுங்க. இந்த பையன் திரும்பவும் வந்துட்டான். ஏய், அவன பையன்னு மட்டும் சொல்லாத.
அந்த பையனை யாரும் விடாதீங்க. என்ன பண்ற? சாருக்கு முட்டை பிடிக்கலன்னா இந்தாங்க தக்காளி வாங்கிக்கோங்க. பாரு நான் எல்லாமே உருண்டு வந்தேன். இங்கெல்லாம் உருண்டு வந்தது போதும், ஜெயிலுக்குள்ள போய் உருண்டு விளையாடி இல்ல எகிரி குதி. அட அங்க பாருங்கப்பா, தேவதூதர் வந்துட்டாரு. அவரு நம்ம எல்லாரையும் மன்னிச்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப அவரு இங்க வந்து நம்ம நகை பணம் எல்லாத்தையும் பல மடங்கு ஆக்கி நமக்கு திருப்பி தர போறாரு. நண்பர்களே, அந்த தேவதூதரு ஜெயில இருக்காரு. இது நான் லட்டு சிங்கு. இந்த லட்டு சிங்கு பேரை கேட்டா இனிமே 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க கூட தேவதூதர் வேஷம் போடுறதுக்கு பயப்படுவான். பாத்துக்க, ஏன் தெரியுமா? லட்டு சிங்கு வந்தாருன்னா ரெக்கை எல்லாத்தையும் அப்படியே பிச்சு எரிஞ்சிருவாருன்ற பயம் தான். இதுக்கு காரணம் நம்ம சிவாவும் தான். 3 cheers for சிவா. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே. ஆமா, சிவா எங்கப்பா? அவரு ஒரிஜினல் தேவதூதர் இல்ல, சரியான டுபா கூறு. கொள்ளையடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்களா?